நான் கொடிக்கால் விவசாய சங்க தலைவர். என் பேர் திரவியம். நாங்கள் இந்த 10 வருஷமாக நம்ம சென்சா குறியீடுலாம் ஏற்பாடு பண்ணி வாங்கினோம். வர்றவங்களாம் கவர்மெண்ட்டில் அதை செய்கிறேன் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. அதனால் நாங்கள் போன இடம் கூட 70,000 கொடுத்து சென்சா குறியீடு வாங்கினோம். கவால் தலை வெளியிடறதுக்காக கொடுத்தாங்க. அவங்களும் ஒன்றும் ஏற்பாடு பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோ வெளியேறி போனது. இன்றைக்கி ஒரு 500 கிலோட வெளியேறி போக மாட்டேங்குது. கொடிக்கா போடுறதுக்கு ஆளுகளே இல்லை. ஒரு நஷ்டப்பட்டு வெளியேறி போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணிங்கன்னா மேற்கொண்டு தொழிலை பெருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இன்னும் அந்த ரிசல்ட்டு வரல. வெத்தலை இது சோழாந்த வெத்தலை ஆதி காலத்துலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முதல்ல இருந்து இந்த ஊர் வெத்தலை ஃபேமஸ். இன்றைக்கும் ஃபேமஸ் தான். என்றைக்குமே இந்த சோழாந்த வெத்தலை ரேங்கே தனி. தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம் இந்த ஏரியாவில் இந்த ஊர் வெத்தலையும் வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி டெல்லி, ஆக்ராலாம் அந்த வெத்தலை போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது. அன்றைக்கி 10,000 கிலோ போனது இன்றைக்கி ஒரு 200 கிலோ அதே போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி எடுத்து இயங்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு எதனால் நல்லா உதவி பண்ணிங்கன்னா இந்த தொழிலை பெருக்கிறது எங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். 3 வருஷத்துக்கு கொடிக்கா இருக்கும். ஒரு வட்டம் போடுற கொடிக்கா 3 வருஷத்துக்கு இருக்கும். அதே மாதிரி அடுத்து போடுற கொடிக்கா 3 கொடிக்கா வருமானம் கிடைக்கும். நல்லா இருந்துச்சு. நல்லா வருமானம் கிடைச்சி, நல்லா மகசூல் கிடைச்சி, நல்லா சம்பாதிச்சோம். ஆனால் இப்போ அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. அப்போ நாங்கள் கீழே அந்த சம்பாரிச்ச காசெல்லாம் போட்டுட்டு இப்போ அன்றாட பொழப்பு ஓட்ட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அன்னன்னைக்கு வாழ்க்கை ஓட்டுறதே கஷ்டத்தில் இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படி விவசாயம் பண்ணிக்கிட்டு அரசு அதுக்கு தக்கமான மானியம் கொடுக்கணும். ஒரு கொடிக்கா போடுறோம், போட்டு அதில் நஷ்டமாயிருது. அந்த நஷ்டத்துக்கான வழிமுறை இது வரைக்கும் எந்த அரசாங்கம் செஞ்சு செய்கிறது கிடையாது. என் பேர் கணேசன், தச்சம்பத்து கொடிக்கால் விவசாய சங்க தலைவர். எங்கள் ஊரில் விவசாயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்திருக்கோம். அரசாங்கத்திலேருந்து தோட்டக்கலையிலேருந்து வருவாங்க. 10 பேர்த்த கூட்டிகிட்டு போவோம். கூட்டிகிட்டு போய் கொடிக்கால்களுக்குள்ளே நிப்பாட்டி எல்லாமே எடுப்போம். எங்களையும் உள்ளே நிப்பாட்டி எடுப்பாங்க. அரசாங்கத்தில் இருந்து உங்களுக்கு எதாவது மானியம் கிடைக்குதான்னு நாங்கள் சொல்லுவோம்னு போவாங்க. எந்த பதிலும் வராது. அதனால் நாங்கள் தோட்டக்கலையில் ஏகப்பட்டது நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். முந்தி 130 140 ஆள் இருந்த சங்கம் தச்சம்பத்து. நாங்கள் இன்றைக்கி குறைஞ்சது 30 பேர் இருக்கோம், 35 பேர். இந்த 35 பேர்லையும் கூடமே அதாவது திருப்பி கரிஞ்சோரில் விழுந்து ஒரு தோட்டக்கலையிலேருந்து வந்தாலும் அதை காமிச்சாலும் எந்த பதிலும் வர்றதில்லை. ஃபார்மாட்டிக்கத்தே எடுக்கிறாங்களோ ஒழிச்சு எங்களுக்காக யாருமே அரசாங்கம் எதுவும் ஈடு கட்டுறது கிடையாது. அதனால் ஏகப்பட்டால் ஊரை விட்டு போயிடுச்சு. போய் அவங்க தொழிலை பார்க்குறக்கு ஒரு சித்தாள், ஒரு நிமிந்தாள், ஒரு கோயம்புத்தூரை பக்கம், திருச்சி பக்கம் இப்படி போய் பிழைக்கத்தான் போயிருக்க. திருப்பூரை பக்கம் வேறு வழி இல்லாமல், அதாவது இருக்கிற பற்ற அளவுக்கு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு வழி இல்லை. வருது பாதி வந்தோடனே ஒரு 6 மாதத்தில் செவ்வாழ்கிட்ட கரிஞ்சோரில் இப்படி விழுந்து போகுது. ஏகப்பட்ட தொழில் நஷ்டமாகுது. இதில் எப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 60 சென்ட் செலவழிக்கணும், ஒரு 3 லட்ச ரூபா செலவழிக்குது. அப்போ ஏக்கருக்கு 5 லட்ச ரூபா பிடிக்குது. அப்போ 5 லட்ச ரூபா செலவழிக்கும் போது இந்த சம்சாரி பூரா என்ன செய்ய முடியும்? அவங்க கடனை வாங்கி தான் செய்யணும். நாங்கள் ஒத்திகையோ ஒரு குத்தகைக்கு தான் நாங்கள் எடுக்கிறோம். குத்தகைக்கு எடுக்கும்போது வயக்காட்டுக்காரோ எங்கிட்ட மொத்தமாக பணம் வாங்கிடுவாங்க. நாங்கள் ஒரு வருஷமாக 6 மாதத்தில் இந்த நோய் விழுந்து போகுது. நோய் விழுந்தவுடனே இந்த பணத்தை எங்கேருந்து கட்டுறது? நாங்கள் பிழைக்கிறதா, இல்லை வீட்டுக்கு கடை கட்டுறதா, வீட்டுக்கு தொழில் பார்க்குறதா, இப்படிங்கிறதெல்லாம் வீட்டுக்கு கஞ்சிக்கு கொடுக்க முடியாது, கொள்ள முடியாது. கூட இதை பார்த்து நொந்து போய் நாங்கள் கொடிக்கா சம்பிச்சு போச்சுங்க. அப்போ அவ்வளவு தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு எனத்தை இப்போ இருக்கிற பற்றை இதை ஓட்டிக்கிட்டே இருக்கான். 10-30 பேர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வெத்தலைலாம் பீழாக கொண்டு போவாங்க. இருந்தால் அப்புறம் ஏற்றுமதியான ஊர் குறைஞ்சது தொழிலாளிகள் கிட்டத்தட்ட ஒரு 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 500 பேர் இருக்கும். வேலை செஞ்சு போவாங்க. தினக்கூலி வேலைக்கு பார்த்துட்டு போவாங்க அன்றாட. அப்படி இருந்த ஊர் இந்த ஊர். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி ஒரு சனம் கூட இல்லை. இன்றைக்கி அவ்வளோதான், ஒரு 100 கிலோ அவ்வளோதான் வருமானம். கொடிக்கா கம்மி தானே. அதில் கொஞ்சம் காசு பணம் வச்சுருக்கிறது பார்க்குறாங்க. கீழ்பட்டவைகள் அதெல்லாம் கடனை வாங்கி பார்க்கக்கூடிய ஆள் இல்லை. அதுக்கு 2வது தொழில் செஞ்சவங்க தெரிஞ்சவங்க தான் அதை பார்க்கணும். தெரியாதெல்லாம் ஆளை வச்சு பார்க்க முடியாது. இதனால் எந்த பெனிஃபிட் இல்லை சார். அதனால் அரசாங்கம் தான் சார் அதை முன்னோடி கொடுத்து தொழிலை டெவலப் பண்ணி கொண்டு வந்தால் அரசாங்கம் தான் பார்க்கணும். அவங்களுக்கு வேளாண் மத்தியிலேருந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒரு தொழில் செய்யறதுக்கான உரங்க, அதுக்கான ஒரு இந்த லோன் மாதிரி கொடுத்து ஊக்குவிக்க கொண்டு வரும் சார். அப்போ தான் வெற்றிலை கொடிக்கா விவசாயம் ஒரு விருத்திக்கு வரும்.